ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் சீரிய தென்றல் அவளை சிறை கொண்ட சினமவன் நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் வேலைகளை முடித்துக் கொண்டு படுக்கையில் சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தேனிசையின் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தால் டிஸ்பிளே அப்பா என்று காட்ட உடனே அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்கப்பா என்றாள். இசை, நீ எங்கம்மா இருக்க? அப்பாவின் குரலில் கோபம். ஏன்பா? பெரியப்பா வாட்ச்மேனுக்கு போன் போட்டு உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாராம். ஆனா நீ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வீட்லயே இல்லன்னு வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. நீ எங்க இருக்க? அப்பா, நான் பொய் சொல்லாத இசை. நீ ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையை சொல்லி, நீ இப்ப எங்க இருக்க? அப்பா, உண்மையை சொல்லிடுறேன், ஆனா கோவிச்சுக்க கூடாது. இல்ல, கோவிச்சுக்க மாட்டேன், உண்மையை சொல்லு. நான் பூ அக்கா மரணத்துக்கு காரணமானவங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. போலீஸ் 1000 கேஸோட 1001 அக்கா கேஸ விசாரிப்பாங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகும். நான் முழு வீச்சா இந்த கேஸ மட்டும் பார்த்தா போதுமே. சீக்கிரமா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்பா. அவங்க தண்டிக்கப்படணும். அப்பதான் பூ அக்கா ஆத்மா சாந்தி அடையும். அப்புறம் இந்த விஷயத்த ருத்ரன் தாங்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். தேவையில்லாம அவருடைய வாழ்க்கையை வச்சு விளையாட நான் விரும்பலப்பா. ஆனா ருத்ரனுக்கு இந்த விஷயத்துல உண்மையில ஏதோ சந்தேகம் வந்திருக்கு இசை. என்னப்பா சொல்றீங்க? எனக்கும் பெரியப்பாவுக்கும் போன் போட்டு இசையை கொஞ்சம் கவனிங்க, அவ ஏதோ ஆபத்துல சிக்கிக்க போறா, அவளுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்றான். அப்படியா? ஆமா, நீ அடுத்த வாரம் தேன்மொழியை பார்க்க சென்னை போறதா சொல்லி இருக்கியாமே. ஆமாப்பா, அதுல கூட அவனுக்கு சந்தேகம். உன்கிட்ட சொல்லாம அவனும் அடுத்த வாரம் சென்னை வரான். நீ மட்டும் தேன்மொழியை பார்க்க சென்னை போல, அவ்வளவுதான். அவன் கூட நான் சொல்லி தெரியணும்ன்ற அவசியம் இல்லையே. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிற? உன்னுடைய விசாரணை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் தேன்மொழிய பாத்துட்டு புதுக்கோட்டை இல்ல சிவகாசி போய் சேரு. சரிப்பா. அப்புறம் இசை, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தியும் சொல்லணும். என்னப்பா? உனக்கும் ருத்ரனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு பெரியவங்க நாங்க பேசி முடிவு பண்ணியிருக்கோம். நீ வேண்டான்னு சொல்ல மாட்டேன்னு தெரியும், அதனால உங்ககிட்ட எதுவும் கேட்கல. ஆனா ருத்ரன் தான் யோசிக்கிறான். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்றதாவும் சொல்லியிருக்கான். இசைக்கு மூச்சை நின்று விட்டது. ருத்ரன் நேற்று இதை பற்றி தான் பேசினானா? என்ன இசை, பேச்சைய காணோம்? இல்லப்பா, அக்கா இறந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்படி கல்யாண பேச்சு எடுக்கிறீங்க? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ருத்ரன் சரின்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க கல்யாணத்தை இங்க காசியில முடிச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அம்மா பெரியம்மா 2 பேருடைய சிகிச்சையையும் பாதியில விடக்கூடாது இல்லையா? ருத்ரன் உன்கிட்ட இத பத்தி பேசினா ஏடா கூடமா எதையாவது சொல்லி வைக்காத. அவனை கட்டிக்க சம்மதம்னு மட்டும் சொல்லு, புரியுதா? அவள் பதில் கூறவில்லை. என்ன பேச்சியே காணோம்? ருத்ரனை கட்டிக்க சொன்னா யோசிக்காம ஓகே சொல்லிடுவேன்னு நீ பெரியம்மா கிட்ட சொன்னியாமே. பெரியம்மா தான் பூவைதான் ருத்ரனுக்கு கட்டி வைக்க முடியல, நம்ம இசையாவது ருத்ரனுக்கு கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண பேச்சையே ஆரம்பிச்சு வச்சாங்க. நீ கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்ற தைரியத்துல ருத்ரன் கிட்ட பேசிட்டோம். நீ இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா, கல்யாணம் இப்போ உடனே வேண்டாமே. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? நீ யாரையாவது காதலிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லப்பா. அப்படியெல்லாம் இல்லல்ல. அப்ப ருத்ரனை கட்டிக்க. அவனை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லல்ல. அவனுக்கு மனைவியானா ராணி மாதிரி வச்சு பாத்துப்பான். சரிம்மா, நான் நாளைக்கு உனக்கு போன் பண்றேன். அப்பா அழைப்பை துண்டித்தே விட்டார். இதே நேரம் ரத்னவேலிடம் சங்கீதாவை பற்றி கேட்டு விடுவது என்ற முடிவோடு அவன் முன் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த சக்தி, அண்ணா நீ ஏன் திடீர்னு கல்யாணமே வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்த? நானும் 1 வருஷமா உன்னை கவனிக்கிறேன். உன்னுடைய முகத்துல ஒரு வேதனை. நீ சந்தோஷமாவே இல்ல. ஏன்னா ஏதாவது காதல் தோல்வியா? அவனை ஆழமாக பார்த்தபடி சக்தி கேட்க, காதல் தோல்வியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்றவன் சக்திக்கு முகம் கொடாமல் சட்டென்று எழுந்து ஜன்னலை நோக்கி நடந்தான். ஜன்னலின் அருகில் வந்தவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி நிற்க, உன்னுடைய மனசை விட்டு இன்னும் சங்கீதா போகலையா? சக்தியின் அந்த வார்த்தைகளை கேட்டு நடுங்கிய ரத்னவேலின் விழிகளில் தன்னாக அதிர்ச்சி. சங்கீதாவா? சங்கீதாவா உனக்கு எப்படி தெரியும்? விரைந்து சக்தியின் அருகில் வந்தவன் அவன் 2 விழிகளையும் மாறி மாறி பார்த்தபடி, சங்கீதாவா உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா சங்கீதான் ஒரு பொண்ண நீ காதலிச்சது உண்மைதான். ஆமா, ஏன் சங்கீதாவ நான் உயிரா நேசிச்சேன். ஆனா அவளுடைய உயிரை மாச்சுக்கிட்டு என்ன விட்டு போயிட்டா. போனவ தினம் என்ன கொல்லாம கொல்றாடா சக்தி. என்னால வாழவும் முடியல, சாகவும் முடியல.
அப்படியே முழங்காலிட்டு கீழே வீழ்ந்தவன், அவ ஏன்டா அப்படி செஞ்சா? அப்படி நான் என்னடா பெரிய தப்ப செஞ்சிட்டேன்? அவ என்னுடைய மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த உரிமையை நான் அவகிட்ட எடுத்துக்கிட்டது தப்பாடா? அதுக்காகவா என்னை இப்படி தண்டிக்கிறா? ஆனா எனக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். சொல்றேன். யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாட்டி என்னுடைய இதயமே வெடிச்சு சிதறிடும். உனக்கு சங்கீதா விஷயம் எப்படி தெரியும்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அத ஒரு வரமா தான் நான் இப்ப நினைக்கிறேன். நீ என்கிட்ட இத கேட்காம இருந்தா கொஞ்ச நாள்ல நானே தூக்கு மாட்டி செத்து போயிருப்பேன். அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன நடந்தது முதல்ல அதை சொல்லு. சங்கீதாவை சந்தித்தது, அவளிடம் தன் பெயரை மாற்றி கூறியது என்று ஒவ்வொன்றையாக கூறியவன், என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் எங்க போனாலும் அன்னைக்கு எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவேன். அன்னைக்கு நான் அப்படியே வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேனா? வந்திருந்தா இன்னைக்கு என்னுடைய சங்கீதா ஏன் கூட ஏன் மனைவியா ஆனந்தி இடத்துல இருந்திருப்பா. இப்ப அதையெல்லாம் யோசிச்சு எந்த பலனும் இல்லைன்னு தெரியும். என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஆபரேஷன், நான் கூட இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான்னு போய் சொல்லிட்டு என்னோட சங்கீதா கூட என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட நான் கிளம்பி போயிட்டேன். அது உனக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எங்க கூட இல்லாத ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிறந்த நாள் அதுதான். அந்த நாள் தான் என்னுடைய சங்கீதாவோட இறந்த நாள். சங்கீதாவையும் கூட்டிட்டு நான் புக் பண்ண அந்த ஹோட்டல் ரூமுக்கு போனேன். எந்த தயக்கமும் இல்லாம என் கூட வந்தா. அந்த அளவு அவ என்ன நம்பினா அதுதான் உண்மை. அவன் மனத்திரையில் ஓடி வந்த அந்த காட்சிகளை அப்படியே சக்தியிடம் கூற ஆரம்பித்தான் ரத்னவேல். அறைக்குள் வரும்போதே அழகான ஒரு பெரிய கேக் டீப்போ மீது இருப்பதை கண்ட சங்கீதா, என்ன இவ்வளவு பெரிய கேக்? வேற யாரையும் கூப்பிட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள். இல்ல, நாம 2 பேர் மட்டும்தான் என்றவன் அவள் கரத்தை பிடித்து அழைத்து வந்து கேக்கின் முன்னால் நிறுத்தினான். அவளோடு இணைந்து 1-2 செல்ஃபி எடுத்த பிறகு கேக்கை எடுத்து அவளுக்கு ஊட்டினான். அவளும் ஒரு துண்டை எடுத்து அவனுக்கு ஊட்டிய பின் கொண்டு வந்த அந்த அழகான மோதிரத்தை எடுத்து அவன் விரலில் அணிவித்து அந்த கையை அப்படியே பிடித்து உயர்த்தி முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றாள். பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்பெஷல் முத்தம் எதிர்பார்த்தேன், அதுலயும் எனக்கு ஏமாற்றம் தானா என்று அவன் குறும்பாக கேட்க, கொடுத்துட்டா போச்சு என்றவள் அவன் கன்னத்தை நெருங்க அவனும் ஆவலாய் முத்தத்தை எதிர்பார்க்க சட்டென்று அவன் உதட்டில் முத்தமிட்டு விலகினாள் சங்கீதா. அவளை இழுத்து அணைத்த ரத்னவேல் அவள் உதடு கழுத்து என்று துவங்கி மெல்ல மெல்ல அவளது அழகை முழுமையாக தனக்கே தனக்காய் அள்ளி புசிக்க, தன்னை மறந்த சங்கீதா தன்னை முழுமையாக அவனிடம் இழந்தாள். விரும்பியே தன்னை அவனுக்கு விட்டு கொடுத்தது போன்றுதான் ரத்னவேலுக்கு தோன்றியது. ஆனால் சட்டென்று எழுந்து படுக்கையில் அமர்ந்தவள் அழ ஆரம்பித்து விட்டாள். அதை கண்டு திகைத்து போனவன், ஏய் என்னாச்சு? அவளை இழுத்து அணைத்தபடியே கேட்டான். நீங்க என்ன காதலிக்கல, என்னுடைய உடம்பதான் காதலிச்சிருக்கீங்க. அதனாலதான் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி என்கிட்ட இப்படி தப்பா நடந்துகிட்டீங்கல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத. அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான் ரத்னவேல். இல்ல இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்திட்டு போயிடுவீங்க. அதுக்காக தான் என்கிட்ட இப்படி தப்பா நடந்துகிட்டீங்க. அவள் தேம்பி தேம்பி அழ, ஏய் நான் உன்னை என்னுடைய மனைவியா நினைக்கிறேன். அதனாலதான் கொஞ்சம் எல்லை மீறி நடந்துகிட்டேன். ஆனா நீ என்ன சந்தேகப்படுற? சரி, நான் நாளைக்கே எங்க அப்பா அம்மாவோட உன்னை பொண்ணு கேட்டு வரேன், போதுமா? உங்களை எப்படி நம்புறது என்றவள் அவனை தள்ளி விட்டு விட்டு அதே வேகத்தில் படுக்கையில் இருந்து எழுந்து அழுதபடியே அறையை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். அவனும் எழுந்து பின்னாலேயே ஓடி வந்தான். ஆனால் அவளை எங்கும் காணவில்லை. தன் கண்ணில் சிக்காமல் எங்கோ மறைந்து நிற்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. தன் செல்லை எடுத்து அவளது எண்ணிற்கு அழைத்தான். 5-6 முறை அழைத்த பிறகுதான் அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். ஏய், நான் தான் சொன்னேன்ல, நாளைக்கு உன்னை பொண்ணு கேட்டு வரேன். நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உன்னை பத்திரமா உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். அதெல்லாம் தேவையில்லை, எங்க வீட்டுக்கு போக எனக்கு தெரியும். நாளைக்கு நீங்க என்ன பொண்ணு கேட்டு வருவீங்களா? கண்டிப்பா. உன் அட்ரஸ் நீ அனுப்பு, லொகேஷனையும் ஷேர் பண்ணு. அட்ரஸ் அனுப்பல, லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க அங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே, அது போதும். இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. திரும்பி தன் அறைக்கு வந்தவன் படுக்கையில் பொத்தென்று வீழ்ந்தான். அவளோடு கழித்த அந்த நிமிடங்களை அசை போட்டபடியே எத்தனை நேரம் படுக்கையில் படுத்திருந்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவள் அணிவித்த மோதிரத்தை கழித்து அதற்கு முத்தம் கொடுத்தவன், ஏய் சங்கீதா, என்னுடைய பேரு அன்பு கிடையாது, ரத்னவேல்.
ரத்னவேல் பட்டாசு கம்பெனியுடைய ஓனர் பசுபதியுடைய மகன் ரத்னவேல். இதெல்லாம் நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்லும் போது அதை கேட்டு உன்னுடைய கண்ணுல தெரியுமே ஒரு வியப்பு. அத உன் பக்கத்துல நின்னு பார்த்து ரசிக்கணும். உனக்கு கிடைக்க போற பணக்கார வாழ்க்கையை நினைச்சு நீ மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறத பார்த்து ரசிக்கணும். அவன் அந்த மோதிரத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்க யாரோ அழும் சத்தம் அவன் செவியை எட்ட, சத்தம் வந்த திசையை நோக்கி அவனது விழிகள் ஓடியது. அறை வாசலில் நின்று அழுது கொண்டிருந்த சங்கீதா அவனை கண்டதும் அறையிலிருந்து வெளியே ஓடினாள். திகைத்து போன ரத்னவேல் சட்டென்று எழுந்து அவள் பின்னால் ஓடி வந்தான். அவளை பின்தொடர்ந்து ஹோட்டல் வாசலுக்கு வந்தவன் ஒரு ஆட்டோவில் அவள் ஏறி செல்வதை கண்டு ஆட்டோவின் எண்ணை நோட்டமிட்டபடியே தன் காரை எடுப்பதற்காக ஹோட்டல் பார்க்கிங்கை நோக்கி ஓடினான். காரை எடுத்துக்கொண்டு ஆட்டோ சென்ற திசைக்கு விரைந்தான். கண்ணெட்டும் தூரம் வரை அந்த ஆட்டோவை எங்கும் காணவில்லை. சிறிது தூரம் வரும்போது 4 வழி சாலை ஒன்று வந்தது. இதில் எந்த சாலை வழியாக ஆட்டோ சென்றது? அவன் யோசித்தபடியே ஒரு 5 நிமிடத்தை கழித்தான். அப்போதுதான் அதோ ஒரு சாலை வழியாக சங்கீதா சென்ற அந்த ஆட்டோ வருகிறது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.